வணக்கம். நாங்களோட பாரதி பேசுகிறேன். கூலி படத்துடைய கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். 10 நாட்களுக்கு பிறகு வந்து என்ன கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி வந்து நிறைய இடங்களை வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் கொண்டு வந்து சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் அமெரிக்காவில் வந்து 6.6 மில்லியனை கடந்து, அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸில் வந்து $20 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா கடந்து ரஜினி சாருடைய திரைப்படம் வந்து 3வது முறையாக மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து படைச்சிருக்கு. இது வரைக்கும் 3 திரைப்படங்கள் தான் வந்து தமிழ் சினிமா வரலாற்றிலேயே 500 கோடியை கடந்த திரைப்படங்களாக வரப்போகுது. அதில் 3வது திரைப்படம் வந்து கூலி திரைப்படம். ஃபர்ஸ்ட் வந்து 2.2, அதுக்கப்புறமேட்டு ஜெயிலர், அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய கூலி. 3 திரைப்படங்கள் 500 கோடியை கடந்த ஒரே நடிகராக வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் இருக்காப்புல. அதே மாதிரி தொடர்ந்து 400 கோடி கிட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணப்பட்ட படமாக வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ண ஒரு இடமா நம்முடைய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இருக்கிறாப்புல. நம்முடைய விக்ரம் படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு லியோ திரைப்படம் வந்து 404 கோடி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வியாபாரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி. அதுக்கப்புறமேட்டு கூலி திரைப்படம் 400 கோடி கடந்து வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அப்படிங்கிறனால லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மோஸ்ட் வாண்டட் டைரக்டராக மாறிட்டார். ஒன்று தியேட்டரில் வந்து அதிக கலெக்ஷன் எடுக்கிற டைரக்டராக மாறிட்டார், இல்லைன்னா வியாபார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா 400 கோடியை வந்து கொண்டு வந்து சேர்த்துற ஒரு இயக்குனராக மாறிட்டார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கூலி படத்துக்கு பிறகு அவருக்கு வந்து இந்திய லெவலில் பல ஆர்டிஸ்டோடைய கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைச்சிச்சு. ஸோ அதனால் இதுக்கப்புறமேட்டு அவர் இந்தியாவில் எந்த வித நடிகருடைய கான்ட்ராக்ட் வேணால் எடுத்துகிட்டு வந்து படம் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து அவருடைய லைஃப்பில் உருவாயிருக்கு. அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் கூட. இப்போ இன்னொரு செய்தி வந்துச்சு நமக்கு, நம்மளுடைய ரஜினி சாரையும் கமல் சாரையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் பண்ண போகிறாரு. அது வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவிட்டுருக்குது. கைதி 2 திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பட்ஜெட்டு, லோகேஷ் கனகராஜோடைய சம்பளம், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கிளாஷான ஒரு விஷயமா வந்து போயிட்டுருக்கு. அப்படிங்கிறனால கைதி 2 திரைப்படத்தை வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கைதி 2 திரைப்படத்தை ரொம்ப சீக்கிரம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அமீர் கானை வைத்து பண்ண போகின்ற இரும்பு கை மாயாவி திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகுது. ஏன்னா ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டர் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ஏஜ் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்களுடைய படத்துக்கு முக்கியத்துவம் முதல்ல கொடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள அதுக்கான ஒரு இடத்தை நோக்கி வந்து நகர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ கூலி திரைப்படம் பொறுத்த வரைக்கும் மலேசியாவில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல $10 மில்லியன் வந்து கடந்து போன திரைப்படமாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கூலி திரைப்படம் இருக்குது. தமிழ்நாட்டில் முதல் நாளில் வந்து 151 கோடி வந்து வியாபாரம் பண்ண படமாக இருக்குது. 4 நாட்கள் 404 கோடி வந்து வியாபாரம் பண்ண, அதாவது கலெக்ஷன் பண்ண முதல் திரைப்படமாக இது வந்திருக்கு. ஒரே ஒரு வருத்தம் வந்து ரசிகர் மத்தியில் என்னென்னா, யூஏ சர்டிஃபிகேட் வந்திருந்தால் படம் வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி வந்து நகர்ந்திருக்கும். அதாவது இதை விட மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கும். குழந்தைங்களுடைய ஆடியன்ஸில் நிறைய பேர் உள்ளே வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நாளைக்கு, அதாவது 25 ஆகஸ்ட் அன்னைக்கு கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு வாரம் வந்து புல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மலையாளத்தில் மட்டும் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. ஏன்னா மலையாளத்தில் இந்த வாரம் வந்து 26, 27 அப்புறமேட்டு படம் வந்து நிறைய திரைப்படங்கள் உள்ளுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிருதயபூர்வம்னு சொல்லிட்டு வந்து நம்முடைய மோகன்லால் சாருடைய படம் வருது. இன்னும் கூட 2 படங்கள் வரதுனால மலையாளத்தில் தியேட்டர் வந்து கிடைக்காது கேரளாவில். ஸோ மற்றபடி ஹிந்தியில் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்க்ரீன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க. 6000 ஸ்க்ரீன் இருந்துச்சு, அப்புறம் 6500, இப்போ 8000 ஸ்க்ரீன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹிந்தியில் வந்து கிடைச்சிருக்குது. 35 கோடி 40 கோடி கிட்ட வந்து ஹிந்தியில் வந்து வியாபாரம் ஆயிருக்கு. ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா 85 கோடி கிட்ட வந்து நெருங்கி வந்து படம் வந்து வியாபாரம் ஆயிருக்கு. கர்நாடகாலையும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாதனை வந்து புரிஞ்சிருக்கு. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரபாஸ் அவர்களும் ரஜினி சாரும் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே 20 கோடியை கடந்து, ஒரு டப் பண்ண படத்தில் வந்து 20 கோடியை கடந்து வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்திய லெவலில் வந்து இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்த வந்து பிரபாஸ் அவர்களும் இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய லெவலில் அதிகபட்ச இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்த ஆளாக இருக்கிற நம்ம ரஜினி சாருடைய ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். பிரபாஸ் அவருடைய சலார் படத்தை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கூலி படம் வந்து வியாபாரம் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படத்துடைய வெற்றி வந்து தமிழ் சினிமாவில் பல பக்கங்களை வந்து ஓப்பன் பண்ணியிருக்குது. எந்த ஒரு இயக்குனர் வேணாலும், எந்த ஒரு ஆர்டிஸ்ட் வேணாலும் உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியும், கொண்டு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்குது. நிறைய ஸ்பேஸை கொடுத்துருக்கு. இதை சரியாக அடுத்த ஜென்ரேஷன் பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நான் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் சார் வந்து அரசியலுக்குள்ளே போயிட்டாப்புல, அஜித் சார் வந்து ரேஸ் ஓட்ட போயிட்டாப்புல. ஸோ அஜித் சார் ஒரு மல்டி ஸ்டாரிங் படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு புஷ் கொடுத்து பெரிய இடத்துல வந்து கொண்டு வந்து சேர்த்துனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் அதுக்கான ஸ்பேஸ் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஜனநாயகன் திரைப்படத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் வந்து படம் பண்ணுறதுக்கு மாதிரியான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அரசியல் மேடையில் பேசும்போது எனக்கு இதை விட்டால் வேறு வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்புல. ஸோ சினிமாவுக்குள்ளே மறுபடியும் வரத்துக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு சரியா இல்லைன்னா அவர் வந்தாலும் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு கிடக்குறாங்க சினிமாவுக்குள்ளே. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலெக்ஷன் சண்டைகள்லாம் இன்னும்
வைப்லேயே வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே இருக்கட்டும். ஸோ மொத்தத்தில் கூலி திரைப்படத்துடைய கலெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அழுத்தமான ஒரு பதிவை வந்து பதிச்சிருக்குது. அது ரஜினி சாருடைய அந்த உச்சம் அப்படிங்கிற அந்த இடம் இருக்குது, அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சஸ்டெயின் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கு. இந்திய சினிமா வரலாற்றில் 75 வயசில் ஒரு மாஸ் ஹீரோ மெயின் லீடாக நடித்து அந்த திரைப்படம் வந்து 400 கோடி ரூபாயை வந்து 4 நாட்களில் வியாபாரம் பண்ணி 500 கோடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே வியாபாரம் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதே மாதிரி டேபிள் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 500 கோடி ஆல்ரெடி வந்து சன் பிக்சர்ஸ் வந்துருச்சு. ஸோ தியேட்டரில் வந்து வெளியிடப்பட்ட எல்லா இடங்களையும் மிகப்பெரிய கலெக்ஷன் வந்துட்டுருக்கு. அப்படிங்கிறனால ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸான திரைப்படம் தான் கூலி அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இந்த ஆன்லைன் அஜெண்டாக்கள் இருக்காங்களே அவங்க தான் வந்து உருட்டிட்டு கிடந்தாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதில் இல்லைன்னா ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் இல்லை, அது இருந்தால் ஒரு 10-20 கோடி வந்து எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வந்திருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏசி டிக்கெட் இல்லைன்னா ஒரு 10-20 கோடி எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபேக்டர் வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் பார்க்குற விஷயம் இந்த வாரம் சாட்டர்டே சண்டே இந்த இன்னையோட வந்து சாட்டர்டே சண்டே தாண்டின பிறகு இன்னும் என்ன கலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து எல்லாரும் ஆவலோட காத்துட்ருக்குறாங்க. நானும் அவளோட வந்து காத்துட்ருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக சரி கமெண்ட்டில் போடுங்க, இன்னும் நிறைய பேசுவோம். ரஜினி சார் நம்மளுடைய கமல் சார் 2 பேரும் இணைஞ்சு பண்ண போகின்ற அந்த படத்துடைய அறிவிப்பு வந்து அஃபிஷியலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் காத்துட்ருக்கிறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி.